அரசாங்கம் மார்த்தட்டி கொண்டாலும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை சரியாக கையாளவில்லை என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டினார். தஞ்சை மாரியம்மன் கோவில் பகுதியில் தனியார் திருமண மண்டபத்தை திறந்து வைத்த அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். அதில் புயல் மழையால் வட தமிழ்நாடு பாதிக்கப்பட்டுள்ளது. அதில் குறிப்பாக கடலூர், விழுப்புரம், வேலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, சென்னை, நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. அரசாங்கம் மார்பு தட்டி கொண்டாலும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சரியாக கையாளவில்லை. திராவிட மாடல் ஆட்சியில் சாத்தனூர் அணையை கவனக்குறைவால் திறந்துவிட்டதன் காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடி கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் தத்தளிக்கிறது. அதிமுக கள ஆய்வுக் கூட்டத்தில் ஏற்பட்டுள்ள சலசலப்பு எதிர்பார்த்த ஒன்றுதான். இப்போதுதான் தொண்டர்கள், நிர்வாகிகள் விழித்துள்ளனர். இரட்டை இலை நம்மிடம்தான் உள்ளது, அதிகாரம் நம்மிடம்தான் உள்ளது என தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டு தூக்கத்திலேயே இருந்து கண்டிப்பாக 2026 தேர்தலுக்கு பிறகு எம்ஜிஆர், ஜெயலலிதா வளர்த்த அதிமுக கட்சிக்கு எடப்பாடி பழனிசாமி மூடு விழா நடத்திவிடுவார். அதிமுகவுக்கு எதிராக எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கினார். திமுகவுக்கு எதிராக எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கினார். ஆனால் தற்போது எடப்பாடி பழனிசாமி தன் மீதுள்ள வழக்கு, ஊழல் முறைகேடுகளில் இருந்து தப்பிக்க மறைமுகமாக திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறார். விஜய் குறித்து அண்ணாமலை பேசியது அவரது தனிப்பட்ட கருத்து. ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம். நாங்கள் தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் தொடர்கிறோம். 2026 தேர்தலில் திமுகவை அகற்றிவிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சியில் அமர்த்துவோம் என்று கூறினார். பக்கத்துல பாலெல்லாம் அடிச்சுட்டு போயிருக்கு. கடலூர் வரைக்கும் பாதிப்பு. நிறைய கிராமங்கள்ல இன்னுமே தண்ணி நின்று மக்களுடைய அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. உண்ண உணவு இல்லாம, உடுத்த துணி இல்லாம மக்கள் கஷ்டப்படுவதும், அங்க போற அமைச்சர்கள் மேல எவ்வளவு எதிர்ப்பை காமிக்கிறாங்க. முதலமைச்சரே ரோட்ல வந்துட்டு அப்படியே போயிட்டாருங்கிற குற்றச்சாட்டு எல்லாம் அங்க இருக்கு. நான் ஏதோ எதிர்கட்சிங்கிறதுக்காக இதை சொல்லல. இது போல பேரிடர், பெருவெள்ளம், பெருமழை நேரத்துல இயல்பு வாழ்க்கை, அரசாங்கம் எல்லாமே கொஞ்சம் ஸ்தம்பிச்சுதான் போவாங்க. ஆனா இவர்கள் மழை பெஞ்சா ஒரு செட்டு தண்ணி கூட தங்காது அப்படின்னு தேவையில்லாம பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு இன்னைக்கு திருவண்ணாமலை பக்கத்துல 15 கோடிக்கு கட்டப்பட்ட ஒரு பாலம், 3 மாதங்களுக்கு முன்பு திறக்கப்பட்ட ஒரு பாலம் இன்றைக்கு